ஏற்கனவே நம்ம தீபிகா மேடத்துக்கு வந்து மல்லிய எப்படியாச்சும் வந்து அழிக்கணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி பயங்கரமான கோவம். அதாவது பர்சனல் வெஞ்சன் தான் வந்து இது எல்லாத்துக்குமே காரணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து பர்சனல் வெஞ்சன் மட்டும் தான் காரணம். அதே மாரி அடுத்தடுத்து என்ன பண்றது, ஏது பண்றது அப்படின்னு சொல்றது தெரியாம, இந்த தீபிகா திணறிட்டு இருந்தாங்க. என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, கண்டிப்பா வந்து நான் இந்த ஒரு விஷயத்தெல்லாம் வந்து சும்மா விட மாட்டேன். நான் எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருப்பேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, பயங்கரமான ஒரு கோவத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க. அதாவது இந்த கொலை கேஸ்ல கூட அவங்க விட்டுருவாங்க. அதாவது உண்மையான போலீஸா இருந்தா என்ன பண்ணணும்? தன்னோட விஷயத்த விட்டுறணும். முதல்ல வந்து இந்த கேஸ் அதாவது இந்த சுடர கொலை பண்ணது யாரு? உண்மையிலேயே என்ன நடந்துச்சு? ஏது நடந்துச்சு? இப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வந்து கண்டுபிடிச்சு, அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிச்சிருக்கணும். ஆனா அந்த ஒரு விஷயம் நடந்துச்சா? அப்படின்னு கேட்டா கிடையாது. அதாவது இந்த கொலை கேஸ கூட நான் விட்டுருவேன். ஆனா இந்த ஒரு கேஸ மட்டும் நான் விடமாட்டேன். அதாவது என் தம்பிய வந்து கொலை பண்ணது இவங்க தான் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி பயங்கரமா வந்து மல்லி மேல கோவமா இருந்திருந்தாங்க. ஆனா அதே சமயத்துல இப்ப கடைசியா இன்னும் சில விஷயங்கள்லாம் வந்து நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மயிலுவ வந்து கூட்டிட்டு போயிருக்கான் இல்லையா தினேஷு. தினேஷ் வந்து அ மயிலுவ கூட்டிட்டு போன ஒரு விஷயம். அதே மாதிரி கடைசியில எப்படி இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து இவங்களுக்கு போகுது அப்படிங்கிற விஷயம் தெரியல. கடைசியில இப்போ நம்ம மயிலுவும், இந்த தினேஷும் வந்து இந்த தீபிகாவோட கஸ்டடிக்கு வராங்க. ஏற்கனவே வந்து நம்ம மல்லி இருந்துட்டு, தீபிகாவோட தம்பியான அவங்க தம்பி ஒருத்தர் இருந்தார் இல்லையா? அதாவது மல்லிய வந்து லவ் பண்ணிட்டு சுத்திக்கிட்டு, மல்லியால தான் வந்து என் தம்பி இறந்து போனான். அதே மாதிரி எப்படி என் தம்பிய வந்து இழந்துட்டு நான் கஷ்டப்படுறேனோ, அதே மாதிரி நீ உன்னோட தங்கச்சிய இழந்துட்டு கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இப்போ மல்லிக்கு மரண வலி. அதாவது இப்ப எப்படி தீபிகாவுக்கு வந்து இது வாழ்நாள் முழுக்க ஒரு வலியா இருந்துட்டு இருக்கோ, அதே மாதிரி இப்போ மிகப்பெரிய ஒரு வலிய நம்ம மல்லிக்கு தர்றதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த எதிர்பார்க்கவே இல்ல. அடுத்தடுத்து என்ன பண்றது, ஏது பண்றது அப்படின்னு சொல்றது தெரியாம, நம்ம மல்லி முழிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு மிகப்பெரிய விஷயம் தான் இப்ப எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அதுவும் இல்லாம இப்போ இந்த தினேஷ் இருந்துட்டு, எப்படா வந்து நம்ம மயிலு வந்து கொண்டு போய் வித்துரலாம். அதுவும் இல்லாம மயிலுகிட்ட இருந்து அந்த நகைய எப்பட்றா வாங்குறது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி பயங்கரமா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா, இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமா சேர்ந்துகிட்டு அடுத்தடுத்த பிளான் எல்லாத்தையுமே பண்றாங்க. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அதாவது இந்த தினேஷு, அவங்க ஃப்ரெண்ட்ஸு இவங்க எல்லாருமா சேர்ந்துகிட்டு, இந்த அதாவது குடிக்கக்கூடிய ஜூஸ்ல வந்து அ இத வந்து கலந்துடுறாங்க. மாத்திரைய. அதாவது மயக்க மாத்திரைய. அதுக்கப்புறம் தான் இந்த நகையையும் ஆட்டைய போட்டுட்டு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இப்ப என்னதான் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து மல்லியும், விஜய் அதுக்கப்புறம் வந்து நாகு இவங்க 3 பேரும் சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அங்க என்ன நடந்துச்சு? ஏது நடந்துச்சு? இப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் தெரியல. அதாவது அந்த நகை வந்து காணாம போயிடுச்சு. அதே மாரி மயிலுக்கு வந்து ஃபோன் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி நினைக்கும்போது தான், மயிலோட வாய்ஸ் மெசேஜ் வந்து கேட்குறாங்க. அதாவது இந்த மாரி வந்து நான் வந்து சேர்ந்துட்டேன்க்கா, ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. என் ஃபோன்ல வந்து அ சார்ஜ் இல்ல. என் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அதனால தான் என் ஃப்ரெண்டோட ஃபோன்ல இருந்து பண்றேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அதாவது இந்த தினேஷ் இருந்துகிட்டு அவன் ஒரு ஃபோன வந்து குடுத்து, இதுலருந்து நீ உங்க அக்காவுக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் பண்ணிடு அப்படிங்கிற மாரி வந்து சொன்னாங்க. கடைசில யாருக்கும் எந்த ஒரு டவுட்டும் வந்துறக்கூடாது இல்லையா? அதனால. ஆனா அதே சமயத்துல இப்போ நம்ம மல்லி, விஜய், நாகு இவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. எப்படி ஒரிஜினல் நகை வந்து காணாம போகும்? அதுவும் இல்லாம இந்த ராஜேஸ்வரி தான் அப்படிங்கிற மாரி சொல்லி நம்ம விஜய் சொல்லும்போது, இல்ல ராஜேஸ்வரி வந்து அப்படி பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா எதனா ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க. ஆனா இங்க வேற என்னமோ நடந்துட்டு இருக்கு. வீட்ல ரூ. 1,00,000 காணாம போனது. அடுத்து என்னடான்னா இந்த ஒரு விஷயம் நடக்குது. இப்படி நெறைய விஷயங்கள் வந்து மர்மமாவே இருக்கு. யாரு தான் வருவாங்க? நம்ம வீட்டுக்குள்ள வர அளவுக்கு யாரு தைரியம் இருக்கு? நம்ம இருக்கிறது 5 பேர் தான். முதல்ல அதாவது மயிலு வந்து கிளம்பி போயிட்டான். அப்படி இப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமா சேர்த்து இப்ப நெறைய உண்மைகள் தெரிய வரப்போகுது. அதே மாதிரி இப்போ தீபிகாவுக்கு இன்ஃபர்மேஷன் போகுது. அதாவது இந்த மாரி வந்து ஒரு ரெய்டு வந்து நடந்ததுல, அங்க வந்து மல்லியோட தங்கச்சி இருக்காங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, ஆனா கடைசியில இந்த தீபிகா இருந்துட்டு, இதுக்கு மேல நான் என்னோட ஆட்டத்த ஆடப்போறேன். அதாவது என் தம்பிய வந்து இழந்துட்டு நான் கஷ்டப்படுற மாரி, உன் தங்கச்சிய இழந்துட்டு கஷ்டப்படணும். அதாவது அணு அணுவா வந்து நீ சித்திரவதை பண்ணணும். உன் தங்கச்சிய காப்பாத்த முடியாம, அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அங்க மாஸ் என்ட்ரி குடுத்து மயிலுக்கு நடக்க இருந்த அநியாயத்துல இருந்து தீபிகா காப்பாத்துறாங்க. ஆனா அதே சமயத்துல தீபிகாவையும், தினேஷையும் வந்து கடத்தி கொண்டு போய் ஒரு இடத்துல அடைச்சு வச்சு, அதுக்கப்புறம் தான் வந்து தீபிகா தன்னோட வேலைய வந்து செய்றாங்க. இதுக்கு மேல உங்க 2 பேரையும் சும்மா விட முடியாது. அதுவும் இல்லாம
நீ வந்து எல்லா பொண்ணுங்களோட வாழ்க்கையும் வந்து பாழாக்கிட்டு இருக்கல்ல. அதுவும் இல்லாம உன்னோட கேஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கு. இதுக்கப்புறம் உன்னால தப்பிக்கவே முடியாது. என்ன நடந்தாலும் சரி, நீ வந்து வசமா மாட்டி தான் ஆகணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இப்போ இந்த தினேஷ் கிட்ட வந்து சொல்றாங்க. அதே சமயத்துல இப்போ நம்ம மயில் வந்துட்டு, "மேடம் எதுக்காக என்ன வந்து அரெஸ்ட் பண்ணீங்க? என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லுங்க. நீங்க எதுவுமே சொல்லாம இருக்கிறது எனக்கு வந்து இதா இருக்கு." அப்படி இப்படிங்கிற மாரி வந்து சொல்லும்போது தான், நீ இப்போ நல்லா வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த மாரி வந்து கண்டிப்பா உன்னால எதுவுமே வந்து பண்ண முடியாது. அதாவது உன் அக்காவால தான் வந்து உன்னோட உயிர் போகப் போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீ தெரிஞ்சுக்கணும். உன் அக்காவால என் தம்பி இறந்து போனான். அதுவும் இல்லாம இப்போ உன்னோட உயிரும் போகப் போகுது. அப்படி இப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இப்போ இந்த ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. அதே மாரி மயிலுக்கு வந்து இந்த தினேஷ பத்தின உண்மைகள் தெரியாது. ஆனா இப்போ எல்லா உண்மையுமே தெரியும். இதுக்கப்புறம் வந்து யார் என்ன நினைச்சாலும் சரி, இந்த ஒரு விஷயத்த வந்து செய்யவே முடியாது. அதாவது அடுத்தடுத்து என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இருக்கவே முடியாது. இந்த மாரி சில சம்பவங்களும் வந்து நடக்குது. அதுவும் இல்லாம தீபிகா மேடம் ரொம்ப மோசமான எல்லைக்கு போயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா மாறி வர்றவங்கள வந்து பார்த்திருப்போம். ஆனா தீபிகா மேடம் வந்துட்டு என்னோட வைராக்கியம் தான் முக்கியம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி ஒரு அப்பாவியான மல்லிய வந்து நான் இப்படி ரொம்ப இது பண்ண போறேன்னு சொல்லிட்டு, ஆனா இப்போ மயிலோட வாழ்க்கையோட வந்து விளையாடிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே நம்ம தீபிகா மேடம் இவ்ளோ மோசமானவங்களா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா இருக்கு. இப்படி நடந்தா வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.